அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கல் ஒருவரால் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் லாபாதிபதி சுக்கிரனோடு இணைந்து 7ல் இருப்பதும் இருவரும் இணைந்து ராசியை பார்ப்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க. என்னதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அவ்வப்பொழுது ஆற்றல் கிடைக்க இருக்குது. செலவுகள் அதிகரித்தாலும் சிக்கனத்திற்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ல் சனி ராகு இணைப்பு உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டும். அந்த பாதையில் நீங்கள் சரியான வழியில் பயணிக்கும் போது உங்களுக்கு ராஜயோக அடிப்படையில் பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இந்த வாரத்தில் வருமானம் என்பது போதிய அளவிற்கு உண்டுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் அதிக கஷ்டங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அங்கீகாரமும் நல்ல பெயரும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த சன்மானத்தை பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரது பார்வை உங்களுடைய ராசியிலேயே பதிகிறது. எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நல்ல தகவல்கள் பலவும் இல்லம் தேடி வரப்போகிறது ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நினைத்தது நிறைவேற இருக்கு. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்ட இருக்காங்க. அதே நேரம் 3ல் சஞ்சரிக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் செய்யும் முயற்சிகள்ல சிறு சிறு இடையூறுகளும் வரலாங்க. அதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முக்கிய கிரகமான சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலிருந்து இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு குருவோடு இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு நற்பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு, வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. குரு சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க. நழுவி சென்ற நல்ல சந்தர்ப்பங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பிரபலஸ்தர்களின் துணையோடு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபட இருக்கீங்க. நடக்கும் தொழில் விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உறவினர்கள் உங்களை விட்டு விலகி சென்று மீண்டும் வந்து இணைய இருக்காங்க. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல முக்கிய கிரகமான செவ்வாய் சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்திருந்தவர் தற்போது பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்கு. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பதவி உயர்வு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள்
ஊதிய உயர்வு, இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செய்வார். தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயர இருக்கு. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவ இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல இழுபறியாக இருந்த காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு கடக ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு புதன் இணைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் மறைவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்க இருக்குது. இதனால குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டு. உறவினர்களிடையே இருந்த பகை அகலுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. கல்யாண முயற்சிகள் சிறு முயற்சியிலேயே கைகூட இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. இதுவரை திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வந்து வாசலை தட்டுங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு. உயரதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பாங்க. அதே போல குடும்பத்தில் அமைதி கூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி பார்வை உள்ளது. அதோடு இந்த வாரம் முழுவதும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. தனாதிபதி என்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாது. அதிக விரயங்கள் ஆக்கிரமிக்கும் பொது வாழ்வில் வீண் பலிகள் வரலாங்க. நினைத்த இலக்கை அடைய வேண்டுமானால் நினைத்ததை கடைபிடிக்க வேண்டும். உறவினர்கள் பகை உருவாகும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. நல்ல சந்தர்ப்பங்கள் நழுவி செல்கிறது என்று கவலைப்படுவீங்க. எதையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது. சனி மற்றும் செவ்வாய்க்குரிய சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசி நேயர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை மாறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்க இருக்கு. அதே போல மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. அதே போல் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் பட்சத்தில் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படாதுங்க. அஷ்டம ராசி சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தும். ஔஷத காரகரான புதன் அனுகூலமாக இருப்பதால் எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு. உடல் ஆரோக்கியத்தால் அவதிப்பட்டு வந்த தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யம் நிலவ இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மனதிற்கு நிம்மதி அளிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் சுபபலம் பெற்று இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே இந்த வாரத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் ராகுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டுள்ளதால் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை உற்சாகத்தையும் அளிக்குங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க. புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு ஒன்றை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தகத்துறை தங்களுடைய பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை கிளைகள் ஆகியவற்றை
திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்குவது அல்லது பழைய தொழிலை மேம்படுத்துவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும். சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும் என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிமாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. இவற்றின் காரணமாக வருமானம் சற்று உயருங்க. இருப்பினும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே பணவரவு இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க. அரசியல் கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருங்க. அதனால் மன நிம்மதி குறைந்து சுபபலம் ஏற்பட்டு மதில் மேல் பூனையாகும். நிம்மதியற்று வருந்தி வந்த உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதனும் இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களின் ஆதரவு உதவியும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. தேர்வுகள்ல சரியாக விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து, அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். வயலில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க. ஆடு மாடுகளின் பராமரிப்பில் இக்காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் கோல்சார விதிகளின்படி அமைந்திருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் பொறுப்புகள்ல உற்சாகம் குறையாது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்குங்க. தற்காலிக பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியுங்க. வீண் செலவுகள்ல பணத்தை விரயம் செய்துவிட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டங்கள்ல பிரயாணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். அதற்கேற்றபடி உங்களுக்கு அனுகூலங்களும் கிடைக்க இருக்கு. குறிப்பா தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி ஒருவரால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் நிச்சயம் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவருக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ராஜ யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கும். இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசினியர்களுக்கு இந்த தருணங்களை ராமச்சந்திரமூர்த்தியை தானித்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஸ்ரீராம ஜெயம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிவிட்டு காரியங்களை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.